ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள அப்போல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள அப்போல்லாம் நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேங்கிற மாரி நம்ம ஜொங்கு கூட நிற்க பயங்கரமாக பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணோம். ஜொங்கு காமெடி சிரிக்கிறாரு. அவனோட பனிஷ்மெண்ட் இதுவாக இருந்துச்சுன்னா, டாடி டெய்லியுமே நீ எனக்கு போடுற ஆர்டரை எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணுவேன், உன்னோட பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்க அப்படிங்கிற மாரி 2 பேருமே ஏதோ பெட்ரூமில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு கிஸ் பண்ணப்படி ப்ளே பண்ணுவாங்களா. ஆனால் நம்ம ஜொங்குக்கு இப்படி டேயை ஹக் பண்ண பொசிஷனில் இருந்தவர் டே வேர் பண்ணியிருக்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ண போவாரா. ஆனால் நம்ம ஜிமினை டக்குன்னு வந்து ஜொங்குக்கையும் டேயையும் லைட்டாக மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு, டே 2 பேரும் பெட்ரூமில் இல்லைடா, கிளப்பில் இருக்கீங்கடா, எதாக இருந்தாலும் ஹவுஸில் போய் ப்ளே பண்ணிக்கோங்கடா, வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் டிஸ்டர்ப் பண்ணாட நீ அப்படிங்கிற மாரி ஜொங்குக் திரும்ப வரா. டே ஜொங்குக்கா சுற்றி முற்றி பாருடா, கிளப்புடா, என்னடா இப்படி ப்ளே பண்ணுறீங்க 2 பேரும், ட்ரிங்க் பண்ணாத மாரி தான் பண்ணுவீங்களா. டே மச்சான் நீயாவது ரியாலிட்டிக்கு வாடா அப்படிங்கிற மாரி சொன்னோம். அப்புறம் தான் நம்மகிட்ட வந்து ரொம்ப சவுண்டு கேட்குறதும் நிறைய பர்சன்ஸ் இருக்கிறதே நோட் பண்ணிவிட்டு, நம்ம டேயால் எழுந்து நிற்க முடியாட்டாலும் அப்படி எழுந்து நின்றுட்டு, பேபி வா போகலாம் அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டான். ஓகே டாடி, அப்போ நீ என்னை பிரைட் ஹாஸ்டல்லே தான் தூக்கிட்டு போகணும், அப்போனா நான் வருவேன் அப்படிங்கிற மாரி டேட் அந்த மாதிரி சொன்னால். ஆனால் பட் எனக்கே ஒழுங்காக நடக்க முடியுமான்னு தெரியல. பிரைட் ஹாஸ்டலில் அவரை தூக்கணும்டா வருவேன் அப்படிங்கிற மாரி சொன்னோம். அப்படியே பிரைட் ஹாஸ்டல்லையும் நம்ம ஜொங்குக்கு தூக்குறாரு. இப்படி தூக்கிட்டு ஜிம்மி நான் நோட் பண்ணிவிட்டு, டே மச்சான் அப்படி என் முன்னாடியே இப்போ நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், ஏன்னா எனக்கு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பிரைட் ஹாஸ்டல்லே தூக்கிட்டு இருக்கட்டே அந்த பொறுமையாக நம்ம ஜிம்மினா கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கே கூட்டு வந்துட்டு, உங்கள் காரை நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நான் வந்த காரில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்குக்கு 2 பேருமே பேக் சீட்டில் உட்கார சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா அப்படியே கார் எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டே வந்து நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜொங்குக்கு இப்போவும் திட்டத்தை செய்கிறாரு, நீ ஏன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற, இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவேன், அந்த கேலை அந்த மாதிரியே பனிஷ் பண்ணுவேன், நீ என்ன சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டேயோட டைஸில் உட்காந்தபடி, ஏன் டாடி என்னை திட்டுற, எதுக்கு டாடி என்னை திட்டுற, இந்த பேபி திட்டுனீன்னா இந்த பேபிக்கு டீரி வரும்ல, இந்த பேபி க்ரை பண்ணுறது தான் உனக்கு பிடிக்கதில்ல டாடி, எதுக்காக என்னை திட்டுறீங்க டாடி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, ஐயோ பேபி உனக்கு என்னாச்சு, டாடி உன்னை ரொம்ப கோவமாக திட்டேனா, சாரிண்ணா, நீ பெயின் ஆயிக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேஸ் முழுக்க நம்மகிட்ட கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் உங்கள் 2 பேரோட லவ் மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு தாண்டா ரொம்ப வியர்டாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் ஜொங்குக்கு பண்ணுறான். ஆனால் பட்டுட்டு ஏங்க ஜொங்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்குடா, உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவன் என்ன யோசிக்கிறானோ அதை உன்னை செய்ய வைக்கிறத அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். நீ திட்டக்கூடாது, பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் அதே மாதிரி நீ அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி 2 பேரும் எதுவும் ஃபைட் பண்ணாமல் இப்படியே நீங்கள் இருந்தால் சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நோட் பண்ணால் இப்போது ரூம்குள்ளே தான் நம்ம டே வந்து நம்ம ஜொங்குக்கு அப்படியே பிரைட் ஹாஸ்டலே தூக்கிட்டு வர மூமெண்ட்டை நம்ம சுகா, ஜிமினா, டேவோட பேரண்ட்ஸு, ஜெனி நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. 2 பேருமே ட்ரிங்க் பண்ண போட்டியில் டே வந்து இன்றைக்கி ஓவராகவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்க மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு வருவார். அந்த மாதிரி பேசிட்டு வர மூமெண்ட்டும் ஜொங்குக்குமே நம்ம டேயோட சீக்ஸ் இல்லை லிப்பில் நம்ம பிக்கிஸ் பண்ணபடியே வராரு. டே ஏன்டா ப்ராப்ளம் பண்ணுறீங்க, ஹாலில் தாண்டா அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேக்கோட ரூமில் கொண்டு வந்து ஜிமினை விட்டுட்டு அப்படியே அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் ஜெனிக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, டே என்னடா அவங்க 2 பேரும் கொண்டு அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது ஜெனிக்கு தெரியாதுல்ல, இன்னும் ஒன்று சேரலனுங்கிற திங்கிங்கில் 2 பேருமே ஒரு கண்ட்ரோலாக இருந்த பொசிஷனில் இருக்காங்களே, ரூம்குள்ளே கொண்டு விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, பார்த்தீங்களா இந்த ஜொங்குக்கு நம்மகிட்ட எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான்னு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருக்கான்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே போய் டேட்டை கேளுங்க, ஏன்டா இவ்வளோ ட்ரிங்க் பண்ணேன்னு கேளுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாம்கிட்ட சொல்கிற இந்த மூமெண்ட்டுக்கு டேயோட மாமுமே நம்ம டேட்டை கேட்கணும், இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லைண்டு அதோடு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வருவான், என்ன ஆச்சுங்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயோட ரூமுக்கு வருவாங்களா. வந்து ரூம் டோரை நாக் பண்ணலான்னுங்கிற மாதிரி நாக் பண்ண வேண்டாம். டாடி ஏன் டாடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற,
ஸ்லோவாக பண்ணு டாடி, இவ்வளோ வேகமாலாம் ஷார்ட்டை ரிமூவ் பண்ணாத. நான் என்ன ஓகே சொல்லாமலே போகிறேன் அப்படிங்கிற மாட்டி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுறது நம்ம டேயோட மாம் கேட்டுட்டு, இல்லை இப்போ 2 தடவை நாக் பண்ணான்டான், ஏதோ அவங்க ஃபீல் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க பிள்ளைக்கு, டிஸ்டர்பன்ஸாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மாம் அப்படி நாக் பண்ண மாட்டவங்க அப்படி நாக் பண்ணாமலே கீழே இறங்கி போவாங்களா அந்த மாதிரி இறங்கி போனால், ஏன்டா டே உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னால் ஏதோ உங்ககிட்ட ப்ளே பண்ணுற மாதிரியாடா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி டே வந்து நம்ம ஜொங்கு கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ப்ளே பண்ணுற அளவுக்கே நம்ம ஜொங்குக்கு பேசுகிறாரு. ஏன் டாடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுற, இந்த பேபிக்கு ப்ளேயிங் பண்ண தெரியாதா, எனக்கு தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு ரிமூவ் பண்ணிட்டு இருந்துட்டே அப்படியே பிடிச்சி பெட்டில் லாக் பண்ணபடி, இப்போ பாரு பேபி பேபி என்னை விட்டுருன்னு உன்னை கதற விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்ம டேக்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி டே வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணபடி ப்ளே பண்ண ஆரம்பிப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பித்தான். ஜொங்குக்கு ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே நம்ம டே ஃபுல்லாக ஹைப் ஆகி டே ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு மேலே ஓவரானபடி, இந்த மாதிரி பொசிஷன்லேயும் என்கிட்ட இந்த மாதிரியாடா ப்ளே பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் அவங்க 2 பேருக்கும் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருமே பெருசாகவே தெரியல. அவங்க டைட்டாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டேயோட மாமா தான் ஜெனி நோட் பண்ணிவிட்டு, என்ன ரூம் டோரை நாக் பண்ணாமல் வந்துட்டீங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது வந்து ஜெனி இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு மார்னிங் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இப்படி சொல்கிறீங்க, அதான் விட்டுருனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி எல்லோரும் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டிங்களா, அவங்கவுங்க ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுங்கள், மார்னிங் டேட்டை கேட்டுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணாதனுங்கிறத கேட்போம், அவங்ககிட்ட பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட மாமா அவங்க ரூமுக்கு போனோம். எதுக்கு ஆண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கிட்ட பயங்கர டென்ஷன் ஆகி, ரூமுக்குள்ள என்னடா நடக்கு, எதுக்கு ஆண்டி நான் கூட பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி டேயோட ரூமை கிராஸ் பண்ணி தான் ஜெனியோட ரூமுக்கு போனோம். கரெக்டாக டேயோட ரூம் கிட்ட வரவும் நம்ம ஜொங்குக்கு தான், இந்த ஃபாஸ்ட் பட்டாட்டு டாடி, ஏன் டாடி இந்த மாதிரி இருக்கிறீங்க, இன்னும் ஹெவி ஃபாஸ்ட்டாக என்கிட்ட ப்ளே பண்ணுங்க டாடி, இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறீங்களே உங்களை இன்னும் ஹீட்டாக பார்க்கட்டுமானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு டாடி டாடியோ நம்ம டேட்ட பேசுகிறதும் வாயிலே நம்மகிட்டே அடிக்கிறதும், நானே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீ டாடி அவரை ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட நம்ம டேயும் கொஞ்சம் டாட்டியாக கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசுகிறாரு. 2 பேரும் பேசுகிறது அந்த மாதிரி இருந்தால் ப்ளே பண்ணுறது அடை விட வர மாதிரி இருக்குது. அப்பப்போ பெயினில் நம்ம ஜொங்கு கொஞ்சம் பாட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண சொன்னால் இந்த மாதிரியா பண்ணுவேனுங்கிற மாதிரி வர சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் பேசுகிறது கேட்டு உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கலான்னு நினச்சோம். ட்ரிங்க் பண்ண போர்டில் இந்த மாதிரியாடா ப்ளே பண்ணிட்டீங்க, இதுக்கு தான் இந்த ஆன்டி ரூம் டோரை நாக் பண்ணாமல் கூட வந்துட்டாங்களா, நான் பிரிக்கிறதுக்கு தானே உங்களை ரூமுக்கு அனுப்புனேன், சேர்த்து வைக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே ஜெனி நேராக அவளோட ரூமுக்கு போகலாம் அந்த மாதிரி போனோம். 2 பேருமே ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே டேக்குக்கு 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜொங்கு காமெடியே போடியெல்லாம் நெளிச்சு விட்டபடி ரூமுக்கு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தான். ஜெனிடா செம்ம காண்டில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், இவன் ஏன் நம்மளை பார்த்து இந்த முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஜெனி கிட்ட வந்துட்டு அப்படியே ஜெனிக்கிட்ட எதுவுமே பேசாமல் ஏதோ ஜெனி அடிக்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் தூக்கி நீட்டிட்டு லைட்டாக ஜெனியை பயமுடுத்திட்டு நேராக கீழே மரம் இறங்கி வருவார். அந்த மாதிரி இறங்கி வந்தால் இவனுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா, என்னையே வாடா பயமுடுத்திட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம காண்டில் அப்படியே ஜெனி நேராக கீழே இறங்கி வந்தான். இப்போ ஜொங்குக்கு நேராக கீழே இறங்கி வந்த வேகத்தில் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். டேயோட தாய்ஸில் வந்து உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காந்தா அதே ஹாலில் இருக்கிற நம்ம டேயோட பேரண்ட்ஸு சுகாவும் ஜிமினாவும் ஷாக்கானா. ஜிமினா காஃபி குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே அவருக்கு துரத்தலாம் துரத்த ஆரம்பித்த அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாடான் ஜிமினாவோட ஹெட்லலாம் அப்படி தட்டி கொடுக்குறாரு. சரி டென்ஷன் ஆகாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட ஹெட்டில் அப்படியே லைட்டாக தட்டி விடுவாரோ. அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இருந்தான். நம்ம டேய்டான் ஷாக் ஆகி ஜொங்குக்கு என்ன பண்ணுற, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னாச்சு டாடி ஏதோ பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கங்கிற, யாருண்டா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட்டா மார்னிங்கே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேயோட டை ஷார்ட்டு பட்டனுங்கிற மாதிரி
ப்ளே பண்ண ஸ்டார்ட் ஆகுமா, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறத டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு, டேயாங்க ப்ளே பண்ணி விளையாடுறதா இருந்தால் எதாக இருந்தாலும் ரூமுக்கு போடா, ஹால்லடா அங்கிள் ஆண்டி வர வந்துட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கிள் ஆண்டியா என்னோட பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்ம டேயோட மாமா நோட் பண்ணால், இல்லைடா ஜெனியோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜெனி தான் மாம் அண்ட் டாடி எதுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாம் அண்ட் டாடி எதுக்கு வருவாங்க, உன்னோட மேரேஜை பற்றி பேசதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு நக்கல ஜெனியை பற்றி சிரிக்கிறாரு. அப்படியாட்டையும் ஜெனிக்கு மேரேஜா, சொல்லவே இல்லை ஜெனி, மேரேஜ்லாம் பண்ணிக்க போறியா, கங்க்ராட்சி அப்படிங்கிற மாதிரி டேயோட டைஸில் காலுக்கு மேலே கால் போட்டபடியே நக்கலாகவே ஜெனிக்கு ஹேண்ட்ஸ் எண்ணிட்டு வரான். அந்த மாதிரி நீட்டுனா, திமிரு பிடிச்சவனே, ஏன் முன்னாடியாடா இந்த மாதிரி உன்னோட ஆட்டிடியூவை காட்டுற, இதுக்கே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே அப்படியே நம்ம ஜெனி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஹேண்ட் ஷேக் வேண்டாமா, சரிப்போ நான் என் டேடிக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேக்கே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாட்ட முதல்ல வா இந்த பிளேஸில் உட்காரு, ஏன் இப்போ நம்ம டைஸில் உட்காந்துருக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளமா, ரூமுக்குள்ள மட்டும் அப்படிங்கிற மாதிரி எப்படியும் சொல்ல வரோம் அந்த மாதிரி சொல்லணுட்டா டக்குன்னு நம்ம டே ஜங்கு கூட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி நான் எதையுமே சொல்லலை, அங்கிள் ஆண்டிலாம் வராங்க, ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி கெஞ்சினா, என்னையே இக்னோர் பண்ணுறல, ரூமுக்கு வா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து நேராக கிச்சனை பட்டு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால், ஐயோ கிச்சனுக்கு ஏன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து வெகிட்டுலட்டே நேராக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி போவாரா. இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக அந்த ஹவுஸில் டேக்கு முன்னாடி ஜங்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிட்டாரு. ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து டேக்கு முன்னாடி அங்கிள் ஆண்டி வந்து நிற்பாங்களா. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு, அங்கிள் ஆண்டி வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும், ஐயையோ இந்த மாதிரியா ஃபுட்டை ரெடி பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஃபுட்டில் எதுவுமே பிடிக்கல, மேட்ஸ் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுதா, இப்படியா ஒருத்தர் ஃபுட்டை ரெடி பண்ணுறது, இப்படி தான் டெய்லி எங்களுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி கிச்சனுக்குள்ளே வேணும் நம்ம ஜங்கு பயங்கரமாக கற்று வரா. இந்த மாதிரி கற்றுனோம் ஜெனியோட பேரண்ட்ஸ் தான், அடியாரடா இந்த கற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியோட பேரண்ட்ஸ் 2 பேரும் கிச்சனை நோட் பண்ணோம். ஐயோ மீட்ஸ்கிட்ட ப்ராப்ளம் பண்ண போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே என்ட்ராக்கி, ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து க்ரீப்பாக பிடிச்சோம். அவங்க மேட்ஸ்க்கு கொஞ்சம் கூட மேனேஜே தெரியல, என்ன மாட்ரேட்டிங்ஸை எப்படி கட் பண்ணி எப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாரு, ஃபுட்டை ஒழுங்காக உனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, உன் பாட்டுக்கு ஸ்டோரி பேசிகிட்டு இருக்க, இங்கே என்ன உன்னை ஸ்டோரி பேசுறதுக்காக கூப்பிட்டு சேலரி கொடுத்துட்ருக்காங்க, ஒர்க்கு பண்ணதுக்கு யாராவது ஒர்க்கில் ப்ராப்ளம் பண்ணிங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு 2 ஹேண்ட்ஸுமே இருக்காது ஃபிங்கர்ஸுமே இருக்காதுங்கிற மாதிரி மேட்ஸை அவரோட ஹவுஸில் எப்படி ட்ரீட் பண்ணுவார். அதே மாதிரி டேயோட ஹவுஸ்லேயும் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு கூட போட்டு கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, உன்னை முதல்ல யாரடா கிச்சனுக்குள்ளே வர சொன்னது, ஏன் ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணுற, முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு வெளியே போட்டுட்டேன்னா ஜெனியோட பேரண்ட்ஸ் இப்படி என்ட்ராகிற ஜங்குக்கு பார்த்து ஷாக் ஆனா, ஆமாம் நீங்கள் 2 பேர் யார், இந்த ஹவுஸ்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்ட ஜெனி கேண்டாக்கிட்டே என் பேரண்ட்ஸ்கிட்ட என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்தா, உன்னோட பேரண்ட்ஸா, அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு வந்து நம்மகிட்ட கிரிப்பாக பிடிக்கிறாரு. அங்கிள் ஆண்டி இவனோட நேம் தான் ஜங்குக், என்ன ஜங்குக்குன்னு அசால்ட்டாக சொல்கிறது, நான் உன்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரோ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஜெனியோட மாமுக்கு சுத்தமாக நம்ம ஜங்குக்கு பிடிக்கல, ஏன்னா ஜெனியும் இந்த மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு ஹோல் பிளானும் போட்டு வச்சுருப்பாங்க. அதை ஃபுல்லாக கெடுத்தது ஜங்குக்கு தானே. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை பார்த்து ஹெவியாக முறைப்பாங்களா. அந்த மாதிரி முறைச்சா, என்ன முறைச்ச மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராட்டே கூட்டிகிட்டு வா கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்குமா இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போறியா, அப்போ நீங்கள் எங்கே டேடி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வருவாரா. அந்த மாதிரி வேண்டா, அது ஜெனிக்கு நான் நிறைய ஃபியான்சி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், எங்கே பிக்ஸ்லாம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்குங்கிற மாதிரி கேட்டால், அதில் உன்னோட பிக் இருந்தாலும் இருக்கோ, ஒழுங்காக காட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ பிக்ஸையும் வேறு காட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி காட்டினா ஒரு 20 மெம்பர்ஸோட பிக்கு நம்மகிட்டே வச்சுருக்காரு. இந்த பிக்ஸை மட்டும் பார்த்துட்டு, இவங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப நல்ல பசங்க மாதிரி தெரியுது, பாவி ஏன்ட்டு இவ்வளோ நல்ல இன்னசென்ட்டான பசங்களை இந்த ஜெனிக்கிட்ட கொண்டு மாட்டி விட பார்க்குறாரு,
ச்சே ச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிக்ஸ் அவள்கிட்ட நோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்வாரா இந்த மாதிரி சொன்னோம். டேக்கே லைட்டாக ஜலஸ் ஆகி என்ன சொல்கிற ஜொங்குக், என்ன மாதிரி பேசுகிற, நான் என்ன உனக்கா இந்த பிக்ஸ் எல்லாத்தையும் காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ டேடி ஜலஸ் ஆகிட்டியா, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, யாருமே என் டேடியை விட அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இல்லை, அடடா அப்படி சொன்னேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண டேயோட மாம் தான் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், என்ன ஆண்டி அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா நோட் பண்ணா, என் பக்கத்தில் வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக் டே பக்கத்தில் இருந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தவர் கரெக்டாக டேயோட மாம் கிட்ட வந்தான். ஜங்குக்கு கிரிப்பாக டேயோட மாமை இப்போ பிடிச்சிக்கிறாங்க. எங்கள் பாருடா சொமட்டு பையன்ல இப்படிலாம் ப்ளே பண்ணக்கூடாது, பக்கத்தில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா, ஜங்குக் டக்குன்னு டேயோட மாமோட தைஸில் பட்டுட்டு, அப்படியா ஆண்டி இப்படிலாம் ப்ளே பண்ணக்கூடாதா, அப்போ டேடியை கம்பெனிக்கு வர சொல்லுங்கள், நான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறா நம்ம டேடா. அப்போ இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போகலை, நான் ஏன் போகணும், ஜிமினா ஹாய் அங்கே போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ கம்பெனிக்கு வந்தாட்டா நான் கம்பெனிக்கு போவேனுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் ஜிமினாடா, டே மச்சி அப்போ இன்னைக்கு நீயும் வரல, சிஓ சார் வரலன்னா நான் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணால் என்ன ஐயா, அங்கே நாங்கள் 2 பேரும் இல்லாட்ட நீங்கள் கம்பெனிக்கு போக மாட்டிங்களா, இன்றைக்கி கம்பெனி உங்களோட டர்ன், நீங்கள் தான் கம்பெனியை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பிளேஸுக்குள்ளே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு டேயோட தைஸில் பட்டுருந்து நம்ம ஜங்குக்கை டேயோட மாமா அப்படியே புஷ் பண்ணி, அதாவது டேயோட மாமோட தைஸில் படுத்திருந்த ஜங்குக்கை டேயோட மாமா லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, டே ஜங்குக்கனோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே எழுந்து வேகமாக ரன் பண்ணபடி வந்து அவரோட டேடை ஹக் பண்ண வருவாரா. இப்படி ஹக் பண்ண வந்தா ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப்பு விழுந்து, இப்படி விழுந்தா ஹாலில் இருக்கிற அவ்வளோ பேர் ஷாக்கானா, டேய் செம ஷாக்காகி வேகமாக வந்து ஜங்குக்கிட்டையும் ஜங்குக்கோட டேடுக்கிட்டையும் நின்றுட்டு, எதுக்காக அங்கிள் இப்போ நீ அவனை அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா நம்ம ஜங்குக்கோ ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணேன். ஜங்குக்கு நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, கிளப்பில் ஏன்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண, அது சரி இது என்ன ஹேண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கேன், உனக்கு அவ்வளோக்குள்ளே திமிரா, கோவம் உனக்கு அப்படி வருதா, உனக்கு அப்படி ஒரு கோவம் வருதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அடிக்க ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தேன். டேய் ஜங்குக்கு அவருக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு, அங்கிள் நானும் அதே பிளேஸில் தான் இருந்தேன், நான் அவன் பக்கத்தில் தான் இருந்தேன், நான் தான் சரியாக அதை கவனிச்சிக்கல, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் என் மேலே தான் ஃபால்ட்டு, நான் தான் ஜங்குக்கு சேவாக பார்த்துட்டுருக்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து நம்மகிட்ட இப்படி சேவ் பண்ணுவாரா. அந்த மாதிரி சேவ் பண்ண நீ நகரட்டே, அங்கே நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ஃபுல்லாக என்னோட மேனேஜர் என்கிட்ட வந்து சொல்லிட்டான், நீ எந்த அளவுக்கு அந்த பிளேஸில் ஒன்று அவன் ஹேட் ஆக்கியிருப்பான், ஏண்டா டே இங்கே வாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டா ஜங்குக்கு அப்படியே டேயை புஷ் பண்ணி தள்ளிட்டு, இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, எதுக்காக இங்கே வந்துருந்து இப்படி கட்டிகிட்ருக்கீங்க, என்னை ஏதோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தா இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா டே இப்படி புஷ் ஆகி தள்ளி போனவர் திரும்ப வந்துட்டு ஜங்குக்கோட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அங்கே அவன் தான் கோவப்படுவான்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே நைட்டு நடந்த ப்ராப்ளத்தை என்னால் இப்போ கூட மறக்க முடியல, மறுபடியும் அவனை டென்ஷன் ஆக்காதீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயாங் ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, இங்கே பாருட்டையாங்க அவன்கிட்ட நாங்கள் பேசின மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்ட மாதிரி அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் ரூல் போடாமல் ஃப்ரீடமாக விட்டு வைக்காத, நாங்கள் அந்த தப்பை பண்ணி போயிட்டா இன்றைக்கி அவன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், நீயும் அவனுக்கு இந்த மாதிரி செல்லம் கொடுத்துக்கிட்டு என் ஒய்ஃபை திட்டாதீங்க, அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன், இப்படி பண்ணிப்பேன் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் இன்னும் ரொம்ப மோசமாட்டா பிஹேவ் பண்ணுவான், அவனை நீ தானே பனிஷ் பண்ணணும், அவனை நீ தானே திட்டணும், இப்படியே அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேனுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி திட்டுனா டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு எடுத்து விட்டு, ஏன் முன்னாடியே என் டேடியை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இப்போது ஒரு ஸ்லாப்பு நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவட்டுலேயே ஜங்குக்கு டேடை நோட் பண்ணேன். நான் உன்னை கம்பெனி ரன் பண்ணதுக்கு தான் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கேன், பார்ட்னர்ஸ்கிட்ட எந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா, ஒரு பார்ட்னர்கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எப்படி சைன் வாங்கணும்னு கூட தெரியாதா ஜங்குக், நீ பண்ண பிஹேவியரில் அந்த பையன் ஹவுஸில் போய் பெரிய ப்ராப்ளமே பண்ணியிருக்கான், நீ மிரட்டி சைன் வாங்கினதா சொல்லி எனக்கே கால் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கிளப்பில் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இன்னசென்ட் மாதிரி எப்படி இப்படி ஃபேஸை வச்சுருக்க ஜங்குக் நீ அப்படிங்கிற மாதிரி
செம கோவமாக பேசி ரொம்ப ஹார்ஷாக திட்டுறாரு. உனக்கு கோவம் வந்தால் இந்த மாதிரி தான் டேயை பயமுறுத்துவியா? ஹேண்ட்ஸை கட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது திங்ஸை போட்டு உடைக்கிறது, எங்களை எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இப்போ டேயும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன பிஹேவ்? இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டுலேயே என்னோடய ஹவுஸில் இருக்க சொல்லியே சேஞ்ச் பண்ண பார்த்துருக்கணும். இப்போ டேயெல்லாம் இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டியாங்கிற மாதிரி அடிக்க வர மூமெண்ட்டுக்கு டேய் வந்து ஜொங்கு கூட டாடோட ஆன்சர் பிடிச்சிட்டு, வேண்டாம் அங்கே இதுக்கு மேலே ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க, நான் ஜங்குக்கிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்லி புரிய வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இங்கே பாருட்டயாங், நேற்று நீ நைட்டு அந்த பிளேஸில் எந்த அளவுக்கு பெயினில் துடிச்சுருப்ப. ஜங்குக்கு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு எப்படி அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நீ கஷ்டப்பட்டுருந்துருப்பேனுங்கிறது எனக்கு மேனேஜர் சொன்னப்போதே நல்லா புரிஞ்சிச்சு. இந்த மாதிரியே நீட்டே டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக ஜொங்குக்கோட டேட் திட்டுனா, நம்ம டேயையும் ஜொங்குக்கோட டேடையும் நம்ம ஜொங்குக்கு அப்படி பிரித்தபடி புஷ் பண்ணி தள்ளிட்டு எதையுமே பேசாமல் ஹவுஸை விட்டு வெளியே போனால் ஜொங்குக்கோட மாம் தான். ஜொங்குக்கோட ஆன்சர் பிடிச்சா, இவ்வளோ நேரம் அவர் என்ன அடிக்கிறாரு திட்டுறாரு பாட்டுட்டு சும்மா தானே நின்னீங்க, அதேமாரி நான் இப்போ இங்கேருந்து போவேன், சும்மா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுவாரா இந்த மாதிரி போனால். பாட்டி அவனுக்கு திமிர எந்த மாதிரி பண்ணுறான் பாரு, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் ஓவராக செல்லம் கொடுத்து விளக்காட்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கோட மாமா பிடிச்சி ஜொங்குக்கோட டேடி திட்டுனோம். ஜொங்குக்கு இந்த அளவுக்கு கோவமாக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனிக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. நல்லா மார்னிங்கே டேடிக்கிட்ட வாங்கினடா, எத்தனை ஸ்லாப் தெரியுமா, இன்னும் 2-3 ஸ்லாப்பு கொடுத்துருந்தா நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மூமெண்ட்டை ரொம்ப ஃபீல் பண்ணி திங்க் பண்ணி என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம ஜொங்கு கோவமாக போன மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு அங்கிள் ஏதாவது முக்கியமான மூமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லவும், சரி வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜொங்கு கூட பேரண்ட்ஸை அவரோட ரூம் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். ஜொங்கு கூட டேடி உள்ள என்ட்ரானதோடைய டேட்டா சாரி தான் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் எதுக்காக இந்த மாதிரி சாரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்கு கூட கேரக்டர் என்னங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நேற்று அவன் கிளப்பில் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருந்துருப்பான், கண்டிப்பாக நீ ரொம்ப பெயினாக இருந்திருப்ப, ரொம்ப ஹேட்டாகவும் இருந்திருப்ப, நான் சொன்னேன்னுக்கிறதுக்காக தானே என் சன்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நான் உனக்கு ரொம்ப பெரிய பெயினை கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட ஜொங்கு கூட டேடு பேசுனா இதை எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியே ஜெனி கேட்டுட்ருப்பான். அந்த மாதிரி கேட்டுட்ருந்தேன். டேடா அது அங்கிள் எனக்கு ஜொங்குக்கு பிடிக்காதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஜொங்குக்கு பிடிக்கும், பட் ஜொங்குக்கூட அந்த ஆங்க்ரியான ஒரு ஃபேஸ் கோவத்தை காட்டுறாம்ல அந்த ஒரு ஃபேஸை மட்டும்தான் எனக்கு பிடிக்காது, மற்றபடி எனக்கும் ஜொங்குக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நீங்கள் ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்ல எனக்கு நான் அந்த மேரேஜுக்கு ஓகே பண்ணி நான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவனோட கோவத்தை தான் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் அவனோட கோவமே நான் தானுங்கிற மாதிரி இருக்க சொல்ல என்னால் என்ன அங்கிள் பண்ண முடியும், அவன் என்ன மீன் பண்ணி தான் எல்லாருக்கிட்டேயுமே கோவப்படுறான், அப்போ நான் தான் மற்ற பர்சன்ஸ்கிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இதை பெருசாக திங்க் பண்ணிக்காதீங்க, அவன் இப்போ தானே என் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான், போக போக அவனோட கோவத்தை மட்டுத்தையும் நான் குறைச்சி நார்மல் ஜங்குக்கா எப்போதுமே ரொம்ப ஆங்க்ரி டோனில் கோவப்படுற ஜங்குக்கை கொஞ்சம் சாஃப்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் முன்னாடி ஜங்குக்கை அடிக்காதீங்க, நீங்கள் கோவத்தில் அடிச்சுட்டு போயிடுவீங்க, உங்களுக்கும் அது பெயினாக தான் இருக்கும், டேடி இப்படி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப பெயின் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜங்குக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குது. கேட்க வெளியே டோர்கிட்ட நின்று ஜெனி தான் செம்ம காண்டாகிறா. என்ன இவன் மவுட்டுட்டு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஜங்குக்குன்னுட்டு இருக்கான், ஏன்டா டே எப்போ பார்த்தாலும் ஜங்குக்குன்னே தான் சொல்லுவியா, இரு இந்த மவுட்டாலேயே ஜங்குக்கு ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறேன், என் பேரண்ட்ஸை இந்த பிளேஸ்க்கு வர வச்சு எனக்கே மேரேஜ் பண்ணி ஹவுஸ்லேருந்து துரத்தலான்னு நினப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி திங்க் பண்ணிவிட்டு நிறைய பிக்ஸ் கொண்டு வந்துருப்பார்ல அதை அப்படியே கொண்டு வந்து கொளுத்திருதா, ஃபயரை பற்ற வச்சு அவ்வளோ பிக்ஸையும் ஒன் பை ஒன்றா போட்டு எரிக்கிறா. இந்த மாதிரி எரிச்சான். இப்போ நம்ம ஜங்கு கூட பேரண்ட்ஸ் 2 பேர் இருந்தான். சரிடையா சேஃபாக இருந்துக்கோ,
முக்கியமாக என் சன்னுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம டேடா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா சரிடா நான் கம்பெனிக்கு போகிறேன், ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறத பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்கவும், அவன் கோவத்தில் வெளியே போனான், நான் ஹவுஸை விட்டு வெளியே போகல, கார்டன் சைடில் தான் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிட்டு கம்பெனிக்கு அப்படியே கிளம்பு வரான்ற மாதிரி கிளம்புனா நேராக ஜங்குக்கு தேடி கார்டன் சைடு கொண்டா கோவத்தில் ஃப்ளவரை பிச்சு பிச்சு எரிஞ்சபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ஆங்க்ரி மூமெண்ட்டில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு உட்காரவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தேன். ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தூக்கிட்டே அவரோட தைஸில் உட்கார வச்சுட்டு, என்னாச்சு என் பேபி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்குது, டேடு தானே பனிஷ் பண்ணார், டேடு பனிஷ் பண்ணால் எந்த அளவுக்கு கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு என் டேடு என்னை இப்படி திட்டினாரு, ஸ்லாப் பண்ணாருட்டே அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ நீட் அண்ட் கிளப்பில் நடந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உன் டேடு பனிஷ் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம் எப்பாட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு மறைப்பாராம், என்ன இப்போ டேடியே முறைக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டேன்.